வணக்கம். தமிழ் சினிமால ஒரு சில பாடல்கள் மட்டும் ரொம்ப வித்தியாசமா உருவாக்கப்பட்டிருக்கும். அப்படி இப்போ வரைக்கும் வித்தியாசமாக உருவாக்கப்பட்டு அதே நேரத்தில் நம்ம யாராலையுமே மறக்க முடியாத ஒரு பாட்டு அப்படின்னா உயர்ந்த மனிதன் திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே பாட்டு. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. இப்பவும் ஒரு இரண்டு நண்பர்கள் சந்திச்சுக்கிற போது, அதுவும் ரொம்ப வருஷம் கழித்து, ஒரு ஸ்கூல்ல படிச்சதுக்கு பிறகு ஒரு 40-45 வருஷம் கழிச்சு சந்திச்சுக்கிறாங்க வைங்க, ஒரு 60-65 வயசுல பழைய நண்பர்கள்லாம் மீட் பண்ணும்போது இந்த பாட்டு ஒழிச்சா அப்படி இருக்கும், அந்த உணர்வே தனி. இதை மிஞ்சக்கூடிய ஒரு பாட்டு அது மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு சொல்லவே முடியாது. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே. அப்படி காவிய கவிஞர் வாலி அவர்கள் ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பாரு. மெல்லிசை மன்னர் MSV அவர்கள் வாலி அவர்களுடைய அந்த வரிகளுக்கு ஏற்றபடி அற்புதமா அதுக்கு இசை கொடுத்து ரொம்ப அற்புதமா TMS அவர்கள் அந்த பாட்டை பாடியிருப்பார். இப்படிப்பட்ட பாடல் உருவான விதம் அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும், அதுதான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். இப்போ உயர்ந்த மனிதன் திரைப்படம் AVM தயாரிக்கிறாங்க. AVM அந்த நேரத்தில் ஒரு ஆங்கில படம் ஒன்று பார்க்குறாங்க. என்ன படம் அப்படின்னா ரெக்ஸ் ஹாரிஸ் நடித்த படம். சென்னையில் வெளியாகுது அந்த படம். அந்த படத்தில் ஒரு காட்சி, கதாநாயகன் கையில் ஒரு கோல்ஃப் ஸ்டிக் ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படியே ஸ்டைலாக நடந்து போறாரு. அப்போ ஒரு பாட்டு ஒலிக்குது. அதை பார்த்தோன்னே AVM நிறுவனத்துக்கு ஒரு ஐடியா, இதே மாதிரி நம்ம உயர்ந்த மனிதன் படத்தில் ஒரு பாட்டு வச்சா எப்படி இருக்கும், சிவாஜி கணேசன் அவர்களுக்கு கொடுத்தா அந்த பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யோசிச்சு MSV அவர்களை அழைச்சு அந்த படத்தை பார்க்க வைக்கிறாங்க. அவர் அந்த படத்தை பார்க்குறாரு, அந்த பாடல் காட்சியும் பார்க்குறாரு. இதுக்கு என்ன பண்ணிடுவோமே, பண்ணிட்டா போச்சு அப்படின்றாரு. சொன்னபடியே பண்ணிடுறாரு. ஆனா அதை பார்த்த MSV அவர்கள் கொஞ்சம் கூட அதோடைய சாயலை அவர் எடுக்கவே இல்லை. முழுக்க முழுக்க இவருடைய ஸ்டைலில் பண்றாரு. அதுதான் மெல்லிசை மன்னர் MSV அவர்கள். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நாள் ஞாபகம் பாட்டில் அழுகை இருக்கும், சோகம் இருக்கும், சிரிப்பு இருக்கும், வலி இருக்கும், எல்லாம் கலந்த ஒரு நவரசமான ஒரு பாடல் தான் அந்த பாட்டை சொல்லலாம். இதை போய் சொல்லிடுறாங்க படக்குழு வாலி அவர்கள்ட்ட. சொன்ன உடனே கட 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 கடன்னு அதை எழுதி கொடுத்துட்றாரு. MSV அவர்கள் அந்த வரிகளுக்கு இசை கொடுத்துருப்பாரு பாருங்க. இது ஒரு பாட்டு அப்படின்னு சொல்றதை விட ஃபுல்லா வசனமா தான் வரும். வசன நடையில வரக்கூடிய பாட்டு. இதுக்கு கிட்டாரு, ஸ்ட்ரிங்ஸ், செல்லோ அப்படின்னு பல்வேறு இசை கருவிகளை போட்டு கலந்து கட்டி அடிச்சிருப்பாரு. அந்த அழற மாதிரியான இடங்கள்ல வயலின் கொடுத்துருப்பாரு. அது அப்படியே நம்ம நெஞ்ச ஊர்க்கக்கூடியதா இருக்கும். அதுல TMS அவர்கள் இந்த பாட்டை பாடும்போது என்ன பண்ணாராம், அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோல 2 ரவுண்ட் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவை வேகமா ஓடிட்டு அதுக்கப்புறம் பாட ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா அந்த பாட்டே அப்படிதான், ஓடிட்டு நின்று பாடுற மாதிரி இருக்கும். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, அந்த மூச்சு வாங்கிட்டே பாடணும். அந்த நண்பனுடைய அந்த ஏக்க பெருமூச்சு இருக்கணும் இந்த பாட்டுல ஆரம்பத்திலேயே. அதை ரியலா வரணும், அது செயற்கையா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அது ஒரிஜினலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இதுக்காக அந்த ஸ்டுடியோவையே ஒரு ஓட்டம் ஓடி அதுக்கப்புறம் TMS அவர்கள் இந்த பாட்டை பாட ஆரம்பிச்சிருக்காரு. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. இப்போ அந்த காலத்துல ஒரு பாட்டை உருவாக்குறதுக்கு எவ்வளவு மெனக்கெட்டு இருக்காங்க பாருங்க. அப்படிலாம் மெனக்கெட்டதுனால இப்போ வரைக்கும் இந்த பாடல் நம்முடைய மனதில் நீங்காத ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த பாட்டை TMS அவர்கள் மட்டும்தான் பாடியிருப்பாரான்னு கேட்டா கூட மேஜர் சுந்தரராஜன் அவர்களும் பாடியிருப்பாரு. எப்படின்னா அந்த தாளத்தோட சேர்ந்து அவர் அந்த வசனத்தை சொல்லணும் கூட கூட, அதுதான் அவருக்கான வேலை. அதை அவரும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாரு. அது அவருடைய குரல்லையே வரும். பாரான்பார், அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் நண்பனே அப்படின்னு இந்த பல்லவி வரும். அதுக்கப்புறம் மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் டயலாக் சொல்லுவாரு. பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம். பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம் அப்படிம்பாரு. உடனே நடிகர் திலகம் TMS அவர்கள் பாடுவார் சிவாஜி அவர்களுக்கு. எப்படின்னா, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே, நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வரியில உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லையே நம்மிடம். இந்த வரியில என்ன ஒரு சிறப்புன்னா, அதை எப்படி பாடியிருப்பாரு TMS அவர்கள், MSV அவர்கள் எப்படி டியூன் பண்ணியிருப்பாருன்னா, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லையே நம்மிடம். உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லும் போது மேல, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கும் போது கீழே.
இது எம்எஸ்வி அவர்களுடைய நிறைய பாட்டுல நீங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு அன்பே வா திரைப்படத்துல உள்ளம் என்றொரு கோவிலிலே அந்த பாட்டுல வான்பறவை அப்படிங்கும் போது மேல காமிப்பாரு, பூங்காற்றே அப்படிங்கும் போது கீழே வருவாரு. அதே மாதிரி 1001 படத்துல பாத்தீங்கன்னா அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் மேல அதோங்கிறதுக்கு இதோனா இப்படி கீழே. அந்த வரிகளுக்கு ஏத்த அந்த ஒரு உயிர்ப்பை அந்த டியூன்லயே கொடுக்கறது, அதுதான் எம்எஸ்வி அவர்கள். அதை டிஎம்எஸ் அவர்கள் குரல்ல காமிப்பார். அதுதான் ரொம்ப சிறப்பா இருக்கு. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த பாட்டு, அப்படி சிறப்பா அமையறது தான் இந்த பாட்டுமே. இதுல பாருங்க, உயர்ந்தவன்கும் போது மேல, தாழ்ந்தவன்கிறப்போ கீழே, இல்லையே நம்மிடம்னு சொல்லி ஈக்குவல் பண்றாரு, 2ஐயும் சமப்படுத்துறாரு. இதுல இந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லையே நம்மிடம் சொன்னோடனே 2 பேரும் சேர்ந்து விடாம சிரிப்பாங்க. இந்த தாளத்திலேயே சிரிச்சுக்கிட்டே போவாங்க. ஆஹாஹான்னு சிரிச்சதுக்கு அப்புறம் ஒரு இடை இசை ஒன்று வரும். அதுக்கு பிறகு அடுத்த வரி வரும். அந்த சிரிப்பு பாருங்க எப்படி யோசிச்சிருக்காரு. அந்த சிரிப்புல நம்ம எப்படி இருந்தோம்டா ஒரு காலத்துல, நண்பர்களா இருந்தப்போ சின்ன வயசுல நம்ம அனுபவிச்ச சந்தோஷங்கள்லாம் எத்தனை, அது எல்லாம் போயிருச்சே அப்படின்னு அந்த சோகம் கலந்த சிரிப்பு, அதை சிரிச்சிருப்பாங்க 2 பேரும். அது அவ்வளவு அழகா இருக்கும் அந்த பாட்டை நீங்க கேட்கும்போது. அதுக்கடுத்து மேஜர் சுந்தரராஜன் சொல்லுவாரு, பள்ளியை விட்டதும் பாதைகள் மாறினோம், கடமையும் வந்தது கவலையும் வந்ததும். இந்த ஸ்கூல் வாழ்க்கையில நம்ம அவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிச்சோம். ஸ்கூலை விட்டு போனதுக்கு அப்புறம் பாதை மாறி போனோம்ல, வேற வேற கல்லூரிக்கு போனோம். அதுக்கப்புறம் வாழ்க்கை பாதை 2 பேருக்கும் மாறிடும், கடமை வர ஆரம்பிச்சிடும். கடமை மட்டும் வரல, ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் கூடவே சேர்ந்து கவலையும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நண்பனை பிரிஞ்சுட்டார்ல, அந்த வேதனையை சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு பாருங்க, டிஎம்எஸ் அவர்கள் குரல்ல, நடிகர் திலகம் எப்படி தேடுகின்ற அமைதி எங்கே, அமைதி எங்கே, பாசம் என்றும் நேசம் என்றும் வீடு என்றும் மனைவி என்றும் 100 சொந்தம் வந்த பின்பும் தேடுகின்ற அமைதி எங்கே, அமைதி எங்கே அப்படிம்பாரு. 100 சொந்தங்கள் வரலாம், பாசம் நேசம் வீடு எல்லாம் வந்துச்சு, ஆனா அமைதி இருக்கா வாழ்க்கையில? இல்ல. அந்த அமைதியை தேடிதான் ஓடிட்டு இருக்கேன் நான். இந்த நண்பனை சந்திச்ச போதுதான் அந்த பழைய அமைதியும் அந்த பழைய ஒரு உற்சாகமான ஒரு வாழ்க்கையும் என்கிட்ட திரும்பி வருது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இடத்த அமைதி எங்கேங்கிற ஒரு கேள்வி மூலமா கேட்டிருப்பார். அதுக்கடுத்து அவனவன் நெஞ்சிலே 1000 ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள் அப்படின்னு இருப்பாரு. அதுபோல பெரியவன் சிறியவன் நல்லவன் கெட்டவன் உள்ளவன் போனவன் உலகிலே பார்க்கிறோம், எண்ணமே சுமைகளாய் இதயமே பாரமாய். தவறுகள் செய்தவன் எவனுமே தவிக்கிறான் அழுகிறான், தவறுகள் செய்தவன் எவனுமே அழுகிறான் எவனுமே அழுகிறான் அப்படின்ட்டு அப்படியே பல்லவிக்கு போவாங்க. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. பல்லவியை முடிச்சதுக்கு அப்புறம் விசிலிங்ல வரும் இதே டியூன். அதோட அந்த பாடல் சூப்பரா முடியும். அதாவது இந்த பாடலை கேட்டு முடித்தால் நமக்கு அப்படி ஒரு அமைதி கிடைக்கும், நம்முடைய மனதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகம். ரொம்ப உங்களுடைய பழைய நண்பனை நீங்க நினைச்சிட்டு இருக்கும் போது இந்த பாடலை கேட்டா கண்ணில் கண்ணீர் வரலாம், அல்லது 2 நண்பர்கள் சேர்கிற போது இந்த பாடலை கேட்டா அந்த ஒரு உணர்வு அது ஒரு வித்தியாசமா இருக்கும். இப்படி நட்புல ஒரு பலவிதமான உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல். இவ்வளவு தூரம் இந்த பாட்டு நம்முடைய மனதுக்கு நெருக்கமாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, காவிய கவிஞர் வாலி அவர்களுடைய வரிகள், மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி அவர்களுடைய அந்த ரிச்னஸான அந்த இசை, இதற்கு ஏற்ற அந்த இசை, நவரசமும் இருக்கு இந்த பாட்டுல. வரிகள்லயும் அது இருக்கு, இசையிலையும் அது இருக்கு, டிஎம்எஸ் அவர்களுடைய குரல்லையும் அது இருக்கு. அதுபோல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இன் பண்ணிக்கிட்டு கையில அந்த வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு அப்படி நடந்து போற அந்த காட்சி, இப்படி இவ்வளவு பேர் சேர்ந்து இந்த பாடல் செதுக்கப்பட்டது என்கிற காரணத்தினால்தான் இப்போ வரைக்கும் நம்ம அந்த பாட்டை மறக்க முடியாம இருக்கு. ஒவ்வொருத்தருமே அவ்வளவு உழைப்பு போட்டிருக்காங்க இந்த ஒற்றை பாட்டுக்காக. அதனாலதான், இல்லாட்டி இவ்வளவு தூரம் இத்தனை ஆண்டுகள் கழிச்சு நம்ம இந்த பாடலை பற்றி நீங்க பேச மாட்டோம். அது மாதிரி இந்த பாடல் காட்சி படமாக்கப்படும் போது இன்னொரு சம்பவம் நடந்தது. என்னன்னா, அந்த காலத்துல அசோகன் அவர்களுக்கும் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம். அவர் நடிக்காமே இருந்தார், 2 பேரும் ஒரே படத்துல நடிக்காமே இருந்தாங்க. அப்போ உயர்ந்த மனிதன் திரைப்படத்துல அந்த கதைக்கு ஏற்ற கதாபாத்திரமா அவர் இருப்பாருங்கிறதுனால நடிக்க வச்சாச்சு. சரி, அவரும் ஒத்துக்கிட்டார் சிவாஜி கணேசன் அவர்களும். இந்த பாட்டை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. சிவாஜி கணேசன் அவர்கள் ரொம்ப ஆர்வமா நடிச்சிட்டு இருக்காரு உள்ள இறங்கி. அவர் என்ன பண்றாரு, அசோகன் அவர்கள் ஓரமா நின்று எம்ஜிஆரை எம்ஆர் ராதா எப்படி சுட்டார் அப்படிங்கிறது அப்படியே தன்னுடைய பாடி லாங்குவேஜ் மூலமா நடிச்சு காமிச்சுட்டு இருக்காரு. இது இவருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு. உடனே கூப்பிட்டு படக்குழு டீம் எல்லாரையும் கூப்பிட்டு, ஒழுங்கா அவனை போக சொல்லுங்க அந்த இடத்த விட்டு,
இல்லாட்டி அமைதியாக இருக்க சொல்லுங்கள், எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அசோகன் அவர்கள்ட்ட அதை சொல்லி சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் இந்த பாட்டை ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்ததாக வந்து சொல்லுவாங்க. இப்படி ஒரு பாட்டுக்கு பின்னாடி எவ்வளவு சம்பவங்கள் இருக்குது, எவ்வளவு பேருடைய உழைப்பு இருக்குது, இதெல்லாம் கேள்விப்படும்போது நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு பாட்டை நம்ம சாதாரணமாக கேட்குறோம், ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளவு வரலாறுகள் இருக்குங்கிறப்போ அதை தெரிஞ்சுக்கும் போது நமக்கு இன்னும் அந்த பாட்டை அடுத்த தடவை கேட்கும்போது இன்னும் நம்ம அதில் ஒன்றி போய் அந்த பாட்டை கேட்போம், ரசிப்போம். அதுக்கு தான் எல்லாத்தையும் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம் பல்வேறு வீடியோக்களில். இது மாதிரி பல பாடல்கள் குறித்த தகவல்கள் செய்திகளோடு தொடர்ந்து உங்களை வந்து சந்திக்க போகிறோம். அதனால் இந்த காணொளி குறித்த உங்களுடைய கருத்துக்கள், அது மாதிரி இந்த பாடல் குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கீழே பதிவிடுங்க கமெண்ட்ஸில். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி பல்வேறு தகவல்களோடு தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.